நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் காசா போர் நிறுத்த தீர்மானம் முதல் முறையாக நிறைவேற்றம். அமெரிக்க இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு கைது, கவுதி அமைப்பினர்களின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. காசா போர் நிறுத்த முயற்சி, பிளிங்கன் மீண்டும் பிராந்திய சுற்றுப்பயணம். காசா இனப்படுகொலை விவகாரம் தொடர்பாக பைடனுக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தாக்கல். சீனாவில் 4 அமெரிக்கர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல். ஏமனில் படகு கவிழ்ந்த விபத்தில் 30 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல். மற்றொரு துணை ஜனாதிபதி பயணித்த விமானம் மாயம். தென்கொரியா எல்லையில் போர் பதற்றம். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய சுரங்கப்பாதை. அமெரிக்காவில் பசும்பாலுக்கு தடை விதிப்பு. இலங்கை நோக்கி வந்த கப்பல் மோதியதில் இடிந்து விழுந்த பாலம் 11 வாரங்களின் பின் மீளவும் போக்குவரத்துக்கு அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். 37,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த இஸ்ரேலின் ராணுவத்தினால் காசா மீது 8 மாத கால யுத்தத்துக்கு பிறகு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்தம் கோரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. நேற்றைய தினம் முதல் முறையாக நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்கா ஆதரவு வழங்கிய இந்த வாக்கெடுப்பில் ஆதரவாக 14 வாக்குகளுக்கு எதிராக எந்த வாக்கும் கிடைக்கவில்லை. எனினும் ரஷ்யா மட்டும் வாக்களிக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நிரந்தர போர் நிறுத்தம் ஐநா தீர்மானத்தை ஹமாஸ் வரவேற்றுள்ளது. ஹமாஸ் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தத்தை வரவேற்கிறது. எங்கள் மக்கள் மற்றும் எதிர்ப்பின் கோரிக்கைகளுடன் ஒத்துப்போகும் இந்த கொள்கைகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்கள் சகோதரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான எங்கள் விருப்பத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று ஹமாஸ் கூறியுள்ளது. இந்த நிலையிலேயே திங்களன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து காசாவில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஹமாஸிடம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். ஐநா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை வரவேற்று அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள ஹமாஸ் அதனை நடைமுறைப்படுத்த மத்தியஸ்தர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. இஸ்ரேலின் அரசாங்க போர் நிறுத்த முன்மொழிவை தற்போது மேசையில் முன்வைத்துள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ள நிலையில், ஆனால் பிரதம மந்திரி உட்பட நெதன்யாகுவின் கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்களின் பகிரங்க அறிக்கைகள் ஒப்பந்தத்தில் அவர்களின் உறுதிப்பாட்டை கேள்விக்குள்ளாகியுள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மனிதாபிமான அமைப்புகளின் கீழ் இயங்கும் உளவு வலையமைப்பு கைது செய்ததாக ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் 11 பணியாளர்கள் உட்பட உதவி பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு கைது செய்யப்பட்டது என ஈரான் ஆதரவு குழுவின் பாதுகாப்பு பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் 6 உறுப்பினர்கள் உட்பட ஏமனின் கிளர்ச்சியாளர்களால் நடத்தப்படும் பல பகுதிகளில் கவுதிகளால் கடத்தப்பட்ட உதவி பணியாளர்கள் 11 பேர் அடங்குவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. பாரிய கடத்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகளின் முகவர்கள் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஏமனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்தம் கொண்டு வரும் முயற்சியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மீண்டும் பிராந்திய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு வகை செய்யும் 3 கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கி இஸ்ரேலிடம் ஹமாஸ் அமைப்பிடம் அளித்துள்ளது. இந்த சூழலில் தங்களது வரைவு திட்டத்தின் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக பிராந்திய நாடுகளில் பிளிங்கன் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ளார். முதற்கட்டமாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் எகிப்துக்கு சென்று பிளிங்கன் அங்கு தலைநகர் கெய்ரோவில் அதிபர் அப்தல் பட்டா அல் சகியை சந்தித்து பேசியுள்ளார். இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. எகிப்தை தொடர்ந்து இஸ்ரேல், ஜோர்டான், கட்டார் ஆகிய நாடுகளுக்கு சென்று ஆண்டனி பிளிங்கன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக காசாவில் போரை முடிவு கொண்டு வருவதற்கும் ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதற்குமான 3 கட்ட ஒப்பந்த திட்டத்தை அதிபர் ஜோ பைடன் கடந்த மே 31 வெளியிட்டிருந்தார். அந்த ஒப்பந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 6 வாரங்களுக்கு முழுமையான போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும், காசாவில் பொதுமக்கள் நெருக்கமாக வசிக்கும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேல் படையினர்
வெளியேறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், பிணைய கைதிகள், முதிய மற்றும் காயமடைந்த பிணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பார்கள் என்றும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த முதல் கட்டத்தில் காசா பகுதிகள் தினமும் 600 நிவாரண லோரிகள் அனுமதிக்கப்படும். இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டத்தில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட எஞ்சிய பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் வீரர்கள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கட்டமாக காசாவில் மறுகட்டமைப்பு பணிகள் மிக பெரிய அளவில் முடக்கிவிடப்படும் என்றும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்த திட்ட வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்த வரைவை ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேல் அரசும் பரிசீலித்து வரும் சூழலில் பிராந்திய நாடுகளுக்கு பிளிங்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள சிவில் உரிமைகள் குழுவான அரசியலமைப்பு உரிமைகளுக்கான மையமானது அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளது. காசாவில் இடம்பெற்ற இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு அமெரிக்க அதிபர், வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உட்பட அமெரிக்க அரசு உடந்தையாக இருப்பதாக குறித்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீனிய மனித உரிமைகள் அமைப்புகளுக்கான அல்ஹக் மற்றும் டிஃபென்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்டர்நேஷனல் ஆகியவை இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளன. இந்த முறைப்பாடானது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போரில் 5 குடும்ப உறுப்பினர்களை இழந்த வழக்கின் வாதியான லைலா எல் ஹடாத் என்ற நபர் காசாவில் எஞ்சியிருக்கும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் சார்பாக வாதிடுவதற்கும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் இதை நான் உறுதியளிக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். சீனாவில் 4 அமெரிக்கர்கள் கத்திக்குத்துக்கு இலக்காகிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றிய 4 அமெரிக்கர்கள் ஜிலின் மாகாணத்தின் பூங்காவுக்கு சென்றபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அயோவா ஹார்னல் கல்லூரியில் பணியாற்றிய அமெரிக்கர்களே கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் தனது சகோதரரும் ஒருவர் என அயோவாவின் சன பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினர் அடம் ஜப்னர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பிரஜைகள் ஆலயம் ஒன்றுக்கு சென்ற வேளையிலேயே நபரொருவர் கத்தியால் தாக்கினார் என அவர் தெரிவித்துள்ளார். ஏமனில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த படகு கார்னோஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏடனின் கிழக்கு பகுதியை நோக்கிய பயணித்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. படகில் இருந்த மீனவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் என 78 பேர் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 100 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி கடந்த வருடம் மாத்திரம் 97,000 புலம்பெயர்ந்தோர் கார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏமனுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலாவி நாட்டின் துணை ஜனாதிபதி பயணித்த ராணுவ விமானம் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி தலைநகர் வெலாங்வேயில் இருந்து துணை ஜனாதிபதி ஷவுலோஸ் கிளாஸ் சிலிமா மற்றும் 9 பேருடன் திங்கட்கிழமை காலை புறப்பட்ட மலாவிய பாதுகாப்படை விமானம் ரேடலிலிருந்து வெளியேறியதாக அந்நாட்டு ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ரேடலிலிருந்து விலகியதிலிருந்து விமானத்துடன் தொடர்பு கொள்ள விமான அதிகாரிகளின் அனைத்து முயற்சிகளும் இதுவரை தோல்வியடைந்துள்ளதாகவும் மலாவியின் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அமைச்சரவை தெரிவித்துள்ளது. விமான நிபுணர்களால் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை அடுத்து தேடுதல் மற்றும் மீட்பு பணி தொடங்கிவிட்டதாகவும் மலாவி நேரப்படி காலை 9:17 மணியளவில் விமானம் புறப்பட்டு காலை 10:02 மணிக்கு மொஷூஷு சர்வதேச விமான நிலையத்தில் திட்டமிடப்பட்டிருந்து தரையிறக்க வேண்டும். எனவே விமான ரேடரிலிருந்து விலகியதாக அந்நாட்டு ஜனாதிபதி அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்நிலையில் மாயமான விமானத்தை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை கடந்த மே மாதம் ஹெலிகாப்டரில் சென்ற ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. தென்கொரியா எல்லைப் பகுதிகளுக்குள் வடகொரிய ராணுவத்தினர் அத்துமீறி நுழைந்து வருவதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. இதனை தடுக்க தென்கொரியா ராணுவம் போர்க்கால எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதைத் தொடர்ந்து வடகொரியா வீரர்கள் திரும்பி சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் வடகொரியாவிலிருந்து 300க்கும் அதிகமான பலூன்களில் குப்பைகள் அடங்கிய பைகளை தொங்கவிட்டு அவற்றை தென்கொரியா எல்லைக்குள் பறக்கவிட்டு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வடகொரியா எல்லையில் அதிக சத்தம் எழுப்பும் ஒலிபெருக்கிகள் மூலம் ஒலி மாசுபாட்டை தென்கொரியா ஏற்படுத்தியது. வடகொரியா மீதான உளவியல் ரீதியிலான தாக்குதலாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக வடகொரியா பலூன் தாக்குதலை நடத்தியுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் சிலாபம் ஜேம்ஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று பராமரிப்பு நோக்கத்துக்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளனர். சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போதைய சிலாபம் மாவட்டம் நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் டச்சு காலத்தில் சிறைச்சாலையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறைச்சாலையிலிருந்து சிலாபம் துறைமுகம் வரை ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லியல் பதிவுகள் இருப்பதாகவும் தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் டேவிட் கயான் இந்திக்க தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஆனால் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் பறவைக்காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு பசும்பால் விற்பனைக்கு தடை விதித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் அதன் மாகாணங்களில் பறவைக்காய்ச்சல் வேகமாக பரவி வருகிற நிலையில் அவை மாடுகளை அதிகம் பாதித்துள்ளமையினால் கறந்த பச்சை பாலை அருந்தவும் விற்பனை செய்யவும் அமெரிக்க உணவு மற்றும் மருத்துவ நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கடந்த வாரம் பறவைக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட முதல் நபர் மெக்சிகோவில் உயிரிழந்ததுடன் அதனை உலக சுகாதார நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் மேற்கொள்ள மருத்துவ பரிசோதனைகளில் பல்வேறு மாகாணங்களில் உள்ள கறவை பசுக்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அந்நாட்டு வேளாண்மைத்துறை அறிக்கையின்படி அங்குள்ள 82 மந்தைகளில் பறவை காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கறந்த பாலை அருந்துவதற்கு அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முன்னரே தடை விதித்துள்ளது. எனினும் மனித நுகர்வுக்கு அல்ல என்ற பிரிவின் கீழ் விற்பனை செய்யப்படும் பாலை பல்வேறு தேவைகளுக்காக மனிதர்கள் அருந்துவது தொடர்ந்து வருகிறது. மேலும் பச்சைப்பாலின் பல்வேறு பயன்பாடுகளிலும் பேஸ்டரைஸ் செய்வதை கட்டாயமாக்கியுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் அறிவுறுத்தலை அடுத்து பல்வேறு உலக நாடுகளும் கறந்த பச்சைப்பாலை அருந்துவதை தடை செய்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சரக்கு கப்பல் மோதி பாலமுடிந்து விழுந்தமையினால் தடைப்பட்டிருந்த பால்டிமோர் துறைமுக கப்பல் போக்குவரத்து பாதை மீளவும் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி இலங்கை நோக்கி வந்த டாலி என்ற சரக்கு கப்பல் மோதியதில் மேரிலேண்ட் மாகாணத்தில் உள்ள பாலம் முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 6 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிக்கான முக்கிய போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த பகுதியில் இருந்து சுமார் 50,000 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறித்த பகுதி கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் ஆளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றுப்படுகை கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பானது என சான்றளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 20ஆம் தேதி விபத்துக்குள்ளான டாலி கப்பல் பாதுகாப்பாக அகற்றப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையிலேயே பால்டிமோர் துறைமுகத்துக்கான கப்பல் போக்குவரத்து பாதை மீளவும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த பாலத்தை மீண்டும் கட்டுவதற்கு $1.7 பில்லியன் முதல் $1.9 பில்லியன் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு இலையுதிர் காலத்தில் கட்டுமான பணிகள் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.